ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சர்வைவ் ஜாம்பி அரீனாவோட பார்ட் 2 விளையாட போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் யூஸ் பண்ணி நான் ஒரு கிளிச்சு போடணும், ஒரு கிளிச்சும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிளிச்சு உண்மையிலே சூப்பராகவும் இருக்குது. இப்போ நான் அது மூலியமாக தான் இப்போதைக்கு நான் சூப்பரான நல்ல டேஸ் வந்திருக்கேன். இதேமாதிரி வரணுன்னா நான் இன்னும் டைம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் மோஸ்ட்லி இதோடய முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா கைஸ்? சரி வாங்க உள்ள போகலாம். ஐயோ என்ன கூட்டமாக இருக்கீங்க, என்ன கூட்டமாக இருக்கீங்க? இந்த இப்போ ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அட்லாண்டிஸ், நான் போன மேப்பில் ரூஃப்ட சீஜ் சொல்லி தந்திருப்பேன். இப்போ நீங்கள் அட்லாண்டிஸ் போங்க, அட்லாண்டிஸ் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு அட்லாண்டிஸ் போய்க்கோங்க. போன உடனே நீங்கள் இந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் ஒரு 20 minutes ஏஃப்கே போடுங்க. இந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஜாம்பீஸும் அடிக்காது. இந்த இடத்துல போடலாம், இல்லை இந்த இடத்துல போடலாம், இந்த 2 இடத்துலையும் போடலாம், உங்கள் இஷ்டம். இப்படியும் இருக்கலாம். இந்த பாருங்க கொஞ்சம் பிளாக் ஆகுதா? ஏன்னா இந்த இதை கொஞ்சம் பேட்ச் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்குது. முந்தி பேட்சே பண்ணல, அதனால தான் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பேட்ச் பண்ணதுனால இதாக்கிட்டாங்க. ஏங்க கைஸ், நீங்கள் 20 நிமிஷம் ஏஃப்கே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வாய்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. வாய்டு சேர்த்து எடுக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் எனிமீஸ் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஜஸ்ட்டு வாய்டு சேர்த்து வாய்டு சேர்த்து அதை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க சைத்துக்கு, அது நான் டக்கு டக்குன்னு இதில் இதாயிடுச்சு. போன வீடியோவில் 393 இருந்திருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் நிறையா வந்துட்டேன். எந்த இடம்னா இங்கே வரும் கைஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய யூடியூபர் எல்லாருமே அங்கிட்டு போய் போடுங்க அப்படி இப்படின்னு குழப்ப வைப்பாங்க. நீங்கள் இந்த சைடில் நான் ஒரு யூடியூபராக நான் சொல்கிறேன் கைஸ். இருங்க கைஸ், போன வாட்டி 1 மில்லியன் ஷார்ட்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக நான் வச்சுருந்தேன் கைஸ். நான் இந்தமாதிரி 600 இது போகும்போது உண்மையிலே சூப்பர் தான் கைஸ். இப்போ எடுத்துட்டீங்களா கைஸ்? இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு நின்றுக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவீங்க. ஈஸியாக பண்ணிட்டீங்களா? இதில் நீங்கள் ஒரு 3 hours ஏஃப்கே பட்டிங்கனாலும் சூப்பராக நீங்கள் ஒரு 400+ வந்துடும். அப்படியும் இல்லைன்னாலும் நீங்கள் 3 hours ஏஃப்கே போட முடியல அப்படின்னா 2 hours ஏஃப்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 390+ வரும். அவ்வளோதான். மேலே ஒரு எப்படியும் 412 அப்படி வரும். இதுவும் சூப்பர் தான், சூப்பர் இடம். நான் இன்னொரு இடம் இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்டு ஷாட்ஸ் கிடையாது. இந்த இடத்துல போய் நின்றுக்கோங்க. அப்படியே நிற்கிற மாதிரி வச்சுருங்க. அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த இடத்துல நிற்க வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ 1 hours இப்படியே ஏஃப்கே போட விட்டிங்கன்னா
நீங்கள் வந்து இப்படியே இப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 500Kக்கு மேலே வந்து இந்த மாதிரி இந்த ஷார்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஷார்ட்ஸு 500Kக்கு மேலே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆட்டோ கிளிக்கரை வந்து இந்த இதில் போடுங்க. இந்தா நீங்கள் பாட்டுக்கு இப்போ செலஸ்டியா கிளாஸ் இல்லைனும் உங்களுக்கு பிடிச்ச கிளாஸில் ஏதாச்சும் ஒன்று ஸ்பேம் பண்ண வச்சுருக்கேன். இந்த அப்படி எப்படி ஸ்பேம் பண்ண வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈஸியாக நான் அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டேஸ் மட்டும்தான் வேணும், இந்த வாய்டு ஷர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு வாய்டு ஷர்ட்ஸே வேண்டாம், நல்லாவே இல்லை, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கும் ஒரு இடம் சொல்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு அப்படியே நேராக போய்க்கோங்க. போயிட்டே இருங்க. போயிட்டே இருந்துட்டு இங்கே நின்றுவோம். ஜாம்பீஸும் உங்களை அடிக்காது. ஈஸியாக உங்களுக்கு டேஸும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிற மாதிரி தெரியும். ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு வாய்ஸ் ஷாட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுனா அதான் எனக்கு. ஏன்னா இங்கே பாருங்க கைஸ், இப்படி அடிக்கவும் செய்யலாம். இது மாதிரி இந்த மாதிரி பாருங்க ஈஸியாக பண்ணிட்டேன்னா பெஸ்ட்டு இது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட முடிச்சிடலாம். கைஸ் இருங்க கைஸ், கிளிச் ஆயிடுச்சு.